ஹே காய்ஸ், ஹாப்பி மண்டே. எந்த விஷயமும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் எடுங்க கொண்டாடுங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பாசிட்டிவ் வைப்போட ஸ்டார்ட் பண்ணணும், பி ஆப்டிமிஸ்டிக்லாம் பேசுவாங்க. ஏன்னா நான் கூட சில எபிசோட்ல பி பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கேன். எங்க இன்னும் காணுமே. பாசிட்டிவா இருக்கலாம், ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது. இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? இன்னைக்கு நம்ம டாபிக் போறதுக்கு முன்னாடி ரீசெண்டா நான் பார்த்த நல்ல மூவி பிளாட் இருந்த ஒரு மூவி பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். மகாராஜா விஜய் சேதுபதி தன்னோட யதார்த்தமான நடிப்புல நித்திலன் சுவாமிநாதனோட டைரக்ஷன்ல பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்கு. ஏன் இந்த மூவியை சொல்றேன்னா, மூவி ஸ்டார்டிங்ல எங்க போகுதுன்னே தெரியாது, ஆனா கடைசியில 2 ட்விஸ்ட் இருக்கும். தட் வாஸ் பிரில்லியன்ட். கண்டிப்பா எல்லாரும் பாருங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு. ஓகே, நம்ம டாபிக் உள்ள போலாம். பி பாசிட்டிவ் பத்தி நிறைய பேர் பேசிட்டாங்க, ஆனா நெகட்டிவ் பத்தி யாருமே பேசுறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கோங்க, நான் நெகட்டிவா மோஸ்ட் ஆஃப் த டைம் பேசுவேன். ஏன் பேசுறேன்னு கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு இந்த பாசிட்டிவா பேசுறதுல எந்த கஷ்டமும் இல்ல. ஏன் பாசிட்டிவா இருக்கணும்னு நிறையவே ட்ரை பண்ணிருக்கேன். பட் ஸ்டில் நெகட்டிவ் சைட் பத்தி கண்டிப்பா யோசிக்கணும்ல. நம்ம என்ன பேசுறோம், கன்ஃபெஸ் பண்றோம்னு இந்த யூனிவர்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுல எந்த மாற்றமுமே இல்ல. அப்படியா? ஆனா ஒரு காரியம் பண்ணும்போது இன்கேஸ் அது தப்பா முடிஞ்சுட்டா என்ன பண்றது? அதுக்கான சொல்யூஷனை யோசிச்சு வைக்கிறதுல எந்த ஒரு தப்புமே இல்ல. அத காஷியஸா இருக்கிறதுன்னு கூட சொல்லலாம். ஒரு எய்ம் நோக்கி நம்ம போறப்போ அது நடந்தா ஹாப்பி, ஆனா அதே சமயம் அது நடக்காம போனாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் இருக்கணும்னு சொல்றேன். இத இப்படி கூட சொல்லலாம், ஆல்வேஸ் ஹேவ் பிளான் பி. இதத்தான் எக்ஸாக்டா இதத்தான் கன்வே பண்ணணும்னு நினைச்சேன். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ ஹேவ் பிளான் பி. எப்பயுமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எப்படி ஹார்ட் பீட்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குதோ அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சோ அப்ஸ் வந்தா ஓகே, டவுன்ஃபால் ஆனா வேற ஒண்ணும் நாம பண்ண முடியாது. அதுல இருந்து எப்படி கம்பேக் கொடுக்கறதுன்னு பாருங்க, சொல்யூஷனை தேடுங்க. எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும் நீங்களே எடுங்க. அடுத்தவங்க சொன்னாங்கன்னு எடுத்துட்டு பின்னாடி ரெக்ரெட் பண்ணாதீங்க. நம்ம கவின் சொல்ற மாதிரி, செல்லம் எவ்வளோ வேணாலும் அழு புலம்பு, ஆனா நாளைக்கு ஒழுங்கா வேலையை பார்க்க போயிடணும். லைஃப்ல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீயே டிசைட் பண்ணு. என்ன சாப்பிடுறது, என்ன ட்ரெஸ் போடுறது, எங்க போறது, இதெல்லாம் லைஃப்ல பெரிய பெரிய விஷயம்லாம் லைஃபே டிசைட் பண்ணும். ஃப்ரீயா விட்டுரு. இத்துடன் இந்த எபிசோடை முடித்துக் கொள்கிறேன். இதுவரை இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகள் மற்றும் லவ் யூ ஆல். தொடர்ந்து பேசலாம். ஸ்டே டியூன். நான் உங்க சீனி மிட்டாய்.